இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து அவங்க சென்றடைஞ்சிடறாங்க. அதை எப்படியாவது நம்ம தடுக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட அந்த அணு ஆயுதம் கிடைத்து விட்டால் அவங்க வந்து அந்த மத்திய கிழக்கு ஆசியால இந்த பிராந்திய பாதுகாப்புல வந்து ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் டேனியல் வந்து வைத்தது. முதல் முறையாக ஐரோப்பாவை தாண்டி ஆப்கானிஸ்தான்ல வந்து அந்த படைகள் வந்து குவிக்கப்பட்டு அங்க தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இவங்க ஈராக் மீது WMD அதாவது வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அதை வந்து தீவிரவாதத்தோட தொடர்புபடுத்தி அந்த தேடுதலுக்காக ஈராக் மீது தாக்குதல் நடத்துறாங்க 2003. அப்படி தாக்குதல் நடத்தும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் வந்து 10% வரைக்கும் செறிவூட்டக்கூடிய திறன் படைத்த ஈரான், இந்த சென்ட்ரிஃபியூகல் சொல்லுவாங்க, 20% இல்ல 30% இல்ல 40% செறிவூட்டுவதற்கு ரொம்ப நாள் எடுக்காது. அது ஒரு நொடியில வந்து அவங்க பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து இஸ்ரேலுக்கு எப்பவுமே உண்டு. இன்றைக்கு கூட நேற்று கூட இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அதோடைய டைரக்டர் ஜெனரல் வந்து சொல்றாரு, as of now இன்ற அளவுக்கு வரைக்கும் எங்களுக்கு ஈரானிடம் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய அல்லது அந்த யுரேனியம் செறிவூட்டப்பட்டதுக்கு உண்டான எந்த ஒரு ஆதாரம். ஏன் அமெரிக்கா வந்து இந்த அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தினாங்க, அப்புறம் ஏன் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ஈரான் மீது இஸ்ரேல் வந்து முதல் இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ இல்ல, இஸ்ரேலோட பலம் வந்து இது வரைக்கும் அவங்களுடைய டெக்னாலஜி தான், தொழில்நுட்பம் தான். அது அப்புறம் தொழில்நுட்பம், அப்புறம் அவங்களுடைய உளவு அமைப்பு தான் அவங்களுடைய பலம். இந்த பலம் வந்து இப்ப பலவீனமாக ஆகிக்கொண்டிருக்கிறது தான் வருத்தக்கூடிய செய்தியாக நம்ம பார்க்கிறோம். 1.5 வருடமாக இஸ்ரேலுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டதோ அது இந்த கடந்த ஒரு வாரத்துல வந்து அதோட கிட்டத்தட்ட பல ஆயிரம் மடங்கு வந்து. இப்ப ட்ரம்ப் வந்து அவர் அந்த அந்த ட்ரீட்டியை கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ இதோடைய விளைவு எவ்வளவு பெரிய விளைவா இருக்குன்னா, இப்போ எல்லா நாடுகளும் வந்து இப்போ அணு ஆயுதத்தை பின்னாடி ஆராய்ச்சிக்கு அணு ஆயுதத்தை தேடி போவாங்க. இஸ்ரேல் ஈரான் மோதல், அதில் அமெரிக்காவின் பங்கு உலக அளவில் பெரிய கவலைகளை ஏற்படுத்தியது. 10 நாட்களுக்கு மேலாக நீடித்த பதட்டமான சூழ்நிலையில் தற்போது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது ஒரு நிரந்தர அமைதிக்கான வழிகாட்டுதலா அல்லது தற்காலிக இடைவேளையா? இந்த போரிலிருந்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இது தொடர்பான நம்ம சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பாதுகாப்பு மற்றும் பன்னாட்டு அரசியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜெகநாதன் அவர்கள். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல வந்து அந்த இஸ்ரேல் ஈரான் போரோட வரலாற்று பின்னணி, இந்த போரில் பங்கு கொண்டிருக்கிற முக்கியமான சக்திகள் யார் அப்படிங்கிறத பற்றின ஒரு சுருக்கமான பார்வை தர முடியுமா? இந்த இஸ்ரேல் ஈரான் வார் வந்து இது 22 வருடங்களுக்கு முன்பு 2003 வந்து இது இஸ்ரேலோட ஒரு ப்ராஜெக்ட். இந்த ஈரான் ஈராக் ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட் டேனியல் அப்படின்றது. அந்த ப்ராஜெக்ட் டேனியல் என்ன சொல்லுதுன்னா, அதாவது 2001 அமெரிக்கா மீது நடந்த தாக்குதலுக்கு விளைவாக வார் ஆன் டெரர், தீவிரவாதத்துக்கு எதிராக அமெரிக்கா போரிடும் போது இஸ்ரேல் வந்து 2002-3 வந்து அவங்களுடைய உளவுத்துறை அமைப்பான மொசாட் வந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க, ஒரு கமிட்டி கான்ஸ்டிடியூட் பண்ணி. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஈராக்கும் ஈரானும் வந்து அணு ஆயுத உற்பத்தியில வந்து அவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து அவங்க சென்றடைஞ்சிடறாங்க. அதை எப்படியாவது நம்ம தடுக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட அந்த அணு ஆயுதம் கிடைத்து விட்டால் அவங்க வந்து அந்த மத்திய கிழக்கு ஆசியால அந்த பிராந்திய பாதுகாப்புல வந்து ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் டேனியல் வந்து வைத்தது. அதன் தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணாங்கன்னா, 2002 வந்து அப்ப இருந்த அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் W. புஷ் வந்து ஆப்கானிஸ்தான்ல வந்து அந்த போரின் தொடர்ச்சியாக ஈராக் மீது வந்து அவங்க அந்த அவங்களுடைய கவனத்தை வந்து செலுத்துறாங்க. ஒரு பக்கம் ஒசாமா பின் லாடனை தேடி தாலிபானுக்கு எதிராக தேடுதல் வேட்டையும் போரும் வந்து ஆப்கானிஸ்தான்ல வந்து நேட்டோ படைகளின் உதவியாக முதலாக நம்ம இதுல குறிப்பிடப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, முதல் முறையாக அந்த நேட்டோ என்ற அமைப்பு ஐரோப்பாவுக்காக உருவாக்கப்பட்ட உலகப்போர் 2ஆம் உலகப்போருக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. முதல் முறையாக ஐரோப்பாவை தாண்டி ஆப்கானிஸ்தான்ல வந்து அந்த படைகள் வந்து குவிக்கப்பட்டு அங்க தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இவங்க ஈராக் மீது WMD அதாவது வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அதை வந்து தீவிரவாதத்தோட தொடர்புபடுத்தி அந்த தேடுதலுக்காக ஈராக் மீது தாக்குதல் நடத்துறாங்க 2003. அப்படி தாக்குதல் நடத்தும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் வந்து அந்த அணு ஆயுத தடை ஒப்பந்தம் 1968 ஒவ்வொரு நாடுகளாக 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஒவ்வொரு நாடுகளாக வந்து அணு ஆயுதத்தை வந்து
சோதனை செய்து கொண்டே வந்து கொண்டிருந்த சூழல்ல ஒரு 5 நாடுகள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இதற்கு மேல் நம்ம வந்து அணு ஆயுதத்தை பரவ விடக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், அப்புறம் சைனா, ரஷ்யா இந்த 5 நாடுகளும் என்ன பண்றாங்க, சோவியத் அப்ப இருந்த சோவியத் என்ன பண்றாங்க, ஒரு ஒப்பந்தம் கொண்டு வராங்க. அதுல என்னன்னா, இனிமேல் இந்த 5 நியூக்ளியர் அணு ஆயுத நாடுகள் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து அணு ஆயுதத்திற்கு ஆதரவோ அதற்கு உண்டான தேவையான ஒரு உதவிகளோ வந்து செய்யக்கூடாது. அதே மாதிரி இதில் யாரெல்லாம் வந்து உறுப்பினராக சேர்றாங்களோ அவங்க வந்து அணு ஆயுதத்தை அணுவை வந்து ஆக்கசக்திக்காக ஒரு சிவிலியன் பர்பஸ்க்காக தான் பயன்படுத்தணுமோ ஒழிய மின்சாரம் தயாரிக்கிறதுக்காகவோ இல்ல மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடியதாகத்தான் பயன்படுத்தணும் ஒழிய ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல ஈரான் வந்து ஒரு மெம்பர். அந்த ஒப்பந்தத்துல வந்து ஒரு கையெழுத்திட்டு ஒரு மெம்பர் ஆகுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த ஒப்பந்தத்தின்படி ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்காக எங்கள் அணு ஆராய்ச்சி வந்து இருக்காது அப்படின்ற ஒரு 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 உத்தரவாதத்தை வந்து கொடுக்குது அந்த ஒப்பந்தம் வந்து. ஸோ இப்போ வந்து நீங்க 2003 வந்து ஈராக் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கன்க்ளூஷன் வராங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. ஈராக்கில் வந்து அணு ஆயுதம்கான எந்த ஒரு தடையும் இல்லை. இது எப்போ வராங்கன்னா, சதாம் ஹுசேனை வந்து தூக்கிலிடப்பட்டதுக்கு அப்புறம் அந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட ரிப்போர்ட் வந்து சொல்லுது, ஈராக் கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்ட்டு. உடனே அவங்க அடுத்த திசை வந்து ஈரான் மீது வந்து போயிருது. முழுக்க இது இஸ்ரேலுடைய ஒரு முயற்சி. ஏன்னா இஸ்ரேல் வந்து அன்றைய இருந்த காலகட்டத்து சூழ்நிலையில் தன்னிச்சையாக ஈரான் மீதோ இல்லை ஈராக் மீதோ ராணுவ தாக்குதலை தொடுத்திருக்கக்கூடிய ஒரு வலிமை பெற்ற நாடாக இல்லை. ஏன்னா இன்றைக்கு இருந்த அயன் ட்ரோன்ஸ்லாம் அன்றைக்கு வந்து இவ்வளோ சொபிஸ்டிகேட்டடான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்ககிட்ட இல்லை. அதில் மட்டும் இல்லாமல் அன்றைய இருந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஃபேவராக இல்லை. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளுடைய ஆதரவின் மூலமாக இந்த அணு ஆயுதம் வந்து மத்திய கிழக்கு ஆசியாவில் வந்து பாதுகாப்பை மட்டும் அச்சுறுத்தவில்லை, அந்த மத்திய கிழக்கு ஆசியாவின் ஸ்திரத்தன்மையும் வந்து சீர்குலைப்பதாக இருக்கிறது. மூன்றாவதாக எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளிடம் அணு ஆயுதம் கிடைத்துவிட்டால் அது வந்து அவர்கள் வந்து அந்த கச்சா எண்ணெய் சந்தையை வந்து முற்றிலுமாக தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார்கள். அதில் வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு, ஒரு ஆதாயமோ இல்லை முக்கிய ஒரு ஆதிக்கமோ இல்லை ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இது முதல்ல. இரண்டாவதாக வந்து இஸ்ரேலுக்கு வந்து அவங்க வந்து அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டாக அதை பார்க்குறாங்க. தங்கள் நாட்டுக்கே வந்து நாட்டினோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கே ஒரு ஒரு அச்சுறுத்தலாகத்தான் அது பார்க்கப்பட்டது. இப்படி இருந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா 2005, 2006 வந்து இவங்களுடைய அந்த ஈராக்கில் அணு ஆயுதம் கிடைக்கவில்லை என்பதால் உலக நாடுகளும் சரி இல்லை ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி அவருடைய கூட்டு அமைப்பு நாடுகளுக்கும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் போகிறது. ஈராக்கில் நம்ம தேடணும், அங்க வந்து அந்த அணு ஆயுதத்துக்கு உண்டான எந்த தடையும் இல்லை, எதற்கு நம்ம மீண்டும் வந்து ஈரான் மீது வந்து போட்டு எடுக்கணும். அவங்க கரெக்டாக தான் வந்து சரியாக தான் அவங்க வந்து அந்த ஒப்பந்தத்தின்படி அவங்களுடைய அணு உலைகளை வந்து பன்னாட்டு அந்த ஐஏஏ இன்ஸ்பெக்ஷன் ஆய்வுக்கு வந்து அவங்க உட்படுத்துறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவது வந்து அந்த அணு ஆயுதத்துக்கு தேவையான யுரேனியம் செறிவூட்டுதல். இப்போ நீங்க யுரேனியம் வந்து நீங்க இயற்கையாவே நீங்க வந்து மண்ணிலிருந்து எடுக்கும்போது அது யுரேனியம் 238ஆகத்தான் கிடைக்கும். அதை நீங்க செறிவூட்டினா தான் வந்து 235க்கு செறிவூட்டினா தான் அது வந்து ஆயுதத்துக்கு பயன்படும். ஆயுதம்னா அந்த ஃபிஷன், அந்த வெடிப்புக்கூடிய தன்மை வந்து 235க்கு வந்து வரும். அதற்கு செறிவூட்டணும். அந்த செறிவூட்டுதலையும் வந்து சில பர்சன்டேஜ் இருக்கு. அந்த பன்னாட்டு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து, அதாவது இந்த நாடுகள் அணு ஆயுதத்தை வந்து நாங்கள் வந்து இராணுவ ரீதியாகவோ இல்லை ஆயுதத்துக்கு பயன்படுத்த மாட்டோம், மற்றபடி வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்துவோம், எரிசக்தி உற்பத்தி செய்வதற்காக தான் பயன்படுத்துவோம் என்று ஒப்பந்தம் கொடுத்த இந்த நாடுகள், அதாவது நியூக்ளியர் நான் வெப்பன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 10% வரைக்கும் அதை வந்து செறிவூட்டலாம், யுரேனியம் செறிவூட்டி அதன் மூலமாக வரக்கூடிய அந்த அணு பிளப்பின் மூலமாக வரக்கூடிய கதிர்வீச்சிலிருந்து அவங்க வந்து மின்சாரம் தயாரிக்கிறதோ இல்லை மற்ற அப்ளிகேஷன்ஸ் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் ஒரு 10% வரைக்கும். பட் நீங்க அதுவே வந்து ஒரு 20% மேல நீங்க செறிவூட்டினாலே வந்து நீங்க ஆயுதத்துக்கு உண்டான யுரேனியத்தை வந்து நீங்க செறிவூட்டப்பட்டதாகத்தான் கருதப்படுகிறது ஆராய்ச்சியில வந்து. இப்ப இங்க வந்து ஒரு கொஸ்டின் என்னன்னா, 10% வரைக்கும் செறிவூட்டக்கூடிய திறன் படைத்த ஈரான்
இந்த சென்ட்ரிஃபியூகல்னு சொல்லுவாங்க. 20% இருக்க 20% இல்ல 30% இல்ல 40% செறிவூட்டுவதற்கு ரொம்ப நாள் எடுக்காது. அதை ஒரு நொடியில வந்து அவங்க அவங்க பண்ணக்கூடிய அந்த அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்துட்டாங்க. அப்படின்ற ஒரு பயம் வந்து இஸ்ரேலுக்கு எப்பவுமே உண்டு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த நான் சொன்ன அந்த பன்னாட்டு அணு ஆயுத தடை ஒப்பந்தத்துல வந்து மொத்தமே வந்து ஒரு 3 நாடுகள் வந்து கையெழுத்திடல. ஒன்று இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் இஸ்ரேல். இந்த 3 நாடுகளும் வந்து இல்ல. ஆனா 1998ல வந்து இந்தியா வந்து அணு ஆயுத சோதனையின் மூலமாக அவங்க வெளியில இருந்தே அந்த ஒப்பந்தத்துக்கு வெளியில இருந்தே அவங்க வந்து அணு ஆயுத நாடாக ஒரு டி ஃபேக்டோ நியூக்ளியர் ஸ்டேட்டா இந்தியா வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் தொடர்ச்சியாக. இப்ப இஸ்ரேல் வந்து அவங்க வந்து அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கிறதா என்று ஒரு பெரிய கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்கிறதா இல்லையா, அதை ஆய்வுபடுத்த வேண்டுமா இல்ல அதை விசாரிக்க வேண்டுமா என்பது இதுவரைக்கும் யாரும் கேட்கவே இல்லை. அந்த கேள்வியை யாரும் ரைஸ் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு சூழலை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அதற்கு முக்கியமா வந்து அவங்களுடைய லாபின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்கிற அவங்களுடைய லாபி, ஐரோப்பாவில் இருக்கிற லாபி, அந்த லாபி வந்து அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இஸ்ரேல் வந்து தன்னிடம் அணு ஆயுதம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆம்பிகியூட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு கெஸ்ஸிங்லேயே வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஈரான் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களை மட்டும் ஏன் வந்து இந்த பன்னாட்டு குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக தங்களை மட்டும் ஏன் சோதிக்க வேண்டும் என்று ஒரு எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க வைத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ அதன் தொடர்ச்சி என்ன பண்ணாங்க, சரி அமெரிக்காவுக்கு வந்து இஸ்ரேலுக்கும் நடுவில் இதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு கண்டு ஈரானிடமிருந்து மறுபடியும் ஒரு உத்தரவாதம் என்னென்றால், நாங்கள் அந்த குறிப்பிட்ட 10% மேல் அந்த யுரேனியம் செறிவூட்டுதலுக்கு உண்டான கட்டமைப்பை வந்து நாங்கள் வந்து மூடிவிடுகிறோம். அந்த கட்டமைப்பை வந்து நாங்கள் உருவாக்க மாட்டோம் அப்படி என்று ஒரு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இந்த ஒப்பந்தத்துக்காக பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை யார் எடுத்து நடத்துறாங்கன்னா, E3 சொல்லக்கூடிய பிரான்ஸ், பிரிட்டன் அண்ட் ஜெர்மனி, அதாவது யூரோப்பியன் 3 சொல்லுவாங்க. அவங்க வந்து இதை முன்னெடுத்து நடத்துறாங்க 2003, 2004. அப்புறம் அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் அவங்க தனியா ஃபாரின் ரெப்ரசன்டேட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த பேச்சுவார்த்தையின் விளைவாக அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களாக இழுபறியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட நேற்று கூட இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அதோடைய டைரக்டர் ஜெனரல் வந்து சொல்றாரு, ஆஸ் ஆஃப் நவ் இன்ற அளவுக்கு வரைக்கும் எங்களுக்கு ஈரானிடம் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய அல்லது அந்த யுரேனியம் செறிவூட்டப்பட்டதுக்கு உண்டான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, தடையும் இல்லை அப்படின்னு என்று அவங்களுடைய அதிகாரப்பூர்வமாக அவங்க போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ் மீட்டிங்லேயே வந்து அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிற பட்சத்தில் தான் ஈரானை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெனீவால வந்து ஒரு பேச்சுவார்த்தையில வந்து பங்கேற்றிருக்கிறார். என்ன பேச்சுவார்த்தை, அந்த E3 பேச்சுவார்த்தையில. ஏன்னா ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு, 2000 அதிபராக இருந்த போது என்ன பண்றாரு, இந்த ஒப்பந்தத்திலிருந்து, அதாவது அமெரிக்கா, ஈரான், ஐரோப்பா இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியில வந்துடுறாரு, தன்னிச்சையாக வெளியில வர்றாரு. அதுக்கப்புறம் பைடன் வந்து என்ன பண்றாங்க, அதை ரிவர்ஸ் பண்ணி இல்ல நாங்க அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் சொல்லி அவங்க வந்து மறுபடியும் அந்த ஒப்பந்தத்தை வந்து ஆதரித்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி அதை வந்து கண்காணித்து கொண்டிருந்தார்கள். இப்ப இருக்கும் சூழ்நிலை வந்து இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டைங்கிறது வந்து கடந்த 1.5 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஈரானுடைய அந்த அணு ஆயுதத்துக்கு தயாரிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இஸ்ரேல் வந்து பண்ணிட்டு இருக்கு. இது பிரீஃப் ஹிஸ்டரி. ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க, ஒரு வாருக்கு ஒரு காரணம். இப்போ ஈராக்கில் அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி ஒரு வாரத்தை எடுத்து சதாம் ஹுசேனை தூக்கிலிட்ட பிறகு அங்கே அணு ஆயுதம் இல்லைங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ ஒரு வாருக்கு ஒரு காரணமாக இதை சொல்கிறாங்களே தவிர இது வேற நோக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய கேள்வி என்னன்னா, ஏன் அமெரிக்கா வந்து இந்த அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தினாங்க, அப்புறம் ஏன் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ஈரான் மீது இஸ்ரேல் வந்து முதல் இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ இல்லை, இதற்கு கடந்த மாதம் வந்து இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்டோட தளபதியை கொன்றதாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி செலக்டிவா அவங்களுடைய சயின்டிஸ்ட வந்து அணு விஞ்ஞானிகளை வந்து தாக்கப்பட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இஸ்ரேல் பண்ணிட்டு இருந்தது வந்து நடந்துட்டு தான் இருந்தது. ஸோ இந்த தாக்குதல் இஸ்ரேல் ஏன் பண்ணணும்? ஒரு வல்லரசு, என்ன சொல்லுவாங்க, ஒரு சாவரின் நாடோட இன்னொரு இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தும் போது அப்புறம் ஈரான் வந்து
பதில் தாக்குதல் நடத்தியதான் நம்ம பார்த்தோம். அந்த இப்ப இதுதான் 2 முக்கியமான கேள்வி. நீங்க எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கலாம். பட் காரணம் வந்து இதுதான். எண்ணங்கள் வந்து அதுல வந்து அரசியல் நோக்கங்கள் இருக்கலாம். அரசியல் நோக்கங்கள் இன்னும் போனீங்கன்னா நீங்க வரலாற்றுக்கு பின்னாடி போகணும். அவர் பைபிள் காலத்துக்கு போகணும். போருக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஒரு போருன்னு ஆயிட்டுனாலே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இந்த நாடுகளோட வந்து இராணுவ பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கும் வந்து. ஸோ உங்களோட பார்வையில் வந்து இப்போ முதல்ல இஸ்ரேலோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு சொல்ல முடியுமா? இஸ்ரேலோட பலம் வந்து இது வரைக்கும் அவங்களுடைய டெக்னாலஜி தான், தொழில்நுட்பம் தான். அது அப்புறம் தொழில்நுட்பம், அப்புறம் அவங்களுடைய உளவு அமைப்பு. இதுதான் அவங்களுடைய பலம். இந்த பலம் வந்து இப்போ பலவீனமாக ஆகிக்கொண்டிருக்கிறது தான் வருத்தக்கூடிய செய்தியாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க வந்து 1.5 வருஷமாக அதாவது ஒரு இந்த பேட்டில் தியரியில வந்து சொல்லுவாங்க, யூ கேனாட் ஓப்பன் ஆல் த ஃப்ரண்ட். நீங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரே அட் அ டைம்ல வந்து சண்டை போட முடியாது. ஏதாவது ஒரு எனிமிகிட்ட தான் நீங்க வந்து சண்டை போட முடியும். நீங்க வந்து இதுல சினிமால வர மாதிரி ஒரு ஹீரோ வந்து ஒரு சுத்தில இருக்கிற ஒரு 10 பேரை ரவுண்டு கட்டி அடிக்கிற மாதிரிலாம் இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நீங்க இஸ்ரேல பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அவங்க எனிமிகள் இருக்காங்க. அவங்கள வந்து அட் சேம் டைம்ல அவங்க வந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டு சண்டை போட்டுருக்காங்க. இந்த எனிமிகள்லாம் வந்து இப்போ ஸ்டேட் ஆக்டர் மட்டும் கிடையாது, நான் ஸ்டேட் ஆக்டர்னு சொல்லுவாங்க. அவங்க தீவிரவாத அமைப்புகளும் இப்போ ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், ஹமாஸா இருக்கட்டும், ஊத்திஸோடு இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். இவங்கெல்லாம் வந்து ப்ராக்சிஸ். ஸோ நீங்க ஒரு கட்டத்தில் வந்து ப்ராக்சி கூட சண்டை பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்க கொரில்லா டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப சீப் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கண்டினியூஸாக ப்ரோலாங் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டேட்டோட சாவரின் ஸ்டேட்டோட ஸ்ட்ராட்டஜிக்கல் லெவல்ல ஒரு பெரிய லெவல்ல ஒரு போரை வந்து பிரகடனப்படுத்துறீங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க ஓப்பன் ஆல் த ஃப்ரண்ட். அதுவும் ஒரு 1.5 வருடமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் மக்களே வந்து ரொம்ப ஃபெடப் ஆயிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு ஃபெட்டி. ஒரு நாடு வந்து ஒரு ஒரு 6 மாசம் சண்டை போடலாம், ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கலாம். ஓகே, நாங்கள் இந்த சண்டை இந்த 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 போர் மூலமாக நாங்கள் இதை வந்து நாங்கள் அடைந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதுவுமே அடையாம இன்னும் வந்து இவங்க போரை வந்து மேலும் மேலும் வந்து இவங்க டிஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்து மேலும் பேரதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருடமாக இஸ்ரேலுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டதோ அது இந்த கடந்த ஒரு வாரத்துல வந்து அதோட கிட்டத்தட்ட பல 1000 மடங்கு வந்து ஏற்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் தான் அவங்களுடைய பலம். அந்த தொழில்நுட்பமே இப்போ வந்து அயரன் டோமே வந்து இப்போ பஞ்சர் ஆயிருக்கு. அந்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதுக்கு பதில் தாக்குதல் தாங்க முடியாத ஒரு நிலையிலாம் நெத்தன்யாகு என்ன பண்றாரு, அமெரிக்காவை நடுறாரு, எங்களுக்கு வந்து அந்த B2 பாம்பர் கொடுங்க, நாங்க வந்து அந்த அணு உலைகளை மீது நாங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்ட்டு. அவரு உடனே என்ன சொல்றாரு, ட்ரம்ப் நாங்களே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு வராது. இப்ப எனக்கு என்னுடைய பார்வையில வந்து இந்த தாக்குதல், இந்த அணு உலைகள் நத்தான்ஸ், எஸ்பஹான் மற்றும் ஃபர்தோ, இந்த 3 நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினதே ஒரு சிம்பாலிக் அட்டாக்கா தான் நான் பாக்குறேன். ஒரு சப்ஸ்டான்சியலா இந்த தாக்குதல் மூலமாக அமெரிக்கா வந்து ஒரு பாதிப்பை வந்து ஈரானுடைய அணு ஆராய்ச்சியோ இல்லை அணு ஆயுத தயாரிப்புல வந்து ஏற்படுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இருக்கிறது. ஏன்னா தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட வந்து 24 மணி நேரத்துக்கு மேல ஆகிவிட்டது. இது வரைக்கும் எந்த ஒரு கதிர்வீச்சு வந்ததாக ஒரு அறிக்கை இல்லை. அபிஷியலா வந்து IAEA சொல்லிட்டாங்க அங்க எந்த கதிர்வீச்சும் வரலன்னு. அப்ப கதிர்வீச்சு வரலைன்னா வரவில்லை, இவங்க பங்கர் பஸ்டர் அணுகுண்டிலை வந்து போட்டும் அங்க வந்து கதிர்வீச்சு எதுவும் வெளியில வரல அப்படின்ற என்ன அர்த்தம்னா, அங்க அந்த யுரேனியம் 235 அங்க இல்ல. அவங்க இன்னும் அங்க வச்சுட்டு இருப்பாங்களா? நான் சொன்ன மாதிரி இது 22 வருஷமா இந்த டார்கெட் தெரியும். நான் என்னோட எம்ஃபில் ரிசர்ச் ஒர்க்கே யூரோப்பியன் யூனியன் நியூக்ளியர் டிப்ளமசி வித் ஈரான் தான். அப்பயே நான் 2005-6 வந்து இந்த தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது எனக்கு இந்த எல்லா ரியாக்டர்ஸும் தெரியும், எல்லா ரியாக்டர்ஸும். அப்போ வந்து எனக்கு ஆராய்ச்சியில வந்து அப்போ இது டிஸ்கஷனா இருந்தது. ஸோ இன்னுமா அவங்க வந்து அந்த டார்கெட்ல வந்து அந்த யுரேனியம்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி வேற பக்கம் கொண்டு போயிருப்பாங்க, பாதுகாப்பாக எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. பட் இவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன ஒரு சிம்பாலிக், ஒரு சொல்ற மாதிரி நாங்கள் வந்து அங்கே அணு ஆயுத இது மேல் தாக்குதல் நடத்திவிட்டோம் அப்படின்னு. அதுவே வந்து இன்டர்நேஷனல் லா பிரகாரம் வந்து அமெரிக்கா பண்ண ஒரு மாபெரும் தப்பு. ஏன்னா அமெரிக்கா வந்து அந்த NPT சொல்லக்கூடிய நியூக்ளியர் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி, அணு ஆயுத தடை ஒப்பந்தத்துல அணு ஆயுத நாடாக இருக்கிறது. அதுல வந்து 2 குரூப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒன்று அணு ஆயுத நாடுகள், அணு ஆயுதம் இல்லாத நாடுகள். இந்த அணு ஆயுத நாடுகளுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இந்த அணு ஆயுதம் இல்லாத நாடுகளுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, அணு ஆயுதம் உள்ள நாடு அணு ஆயுதத்தை துறந்த ஒரு நாட்டின் அணு ஆராய்ச்சி நிலையங்கள் மீது, உலகில் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. அது வந்து வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லா அண்ட் NPT. இப்போ ட்ரம்ப் வந்து அவர் அந்த அந்த ட்ரீட்டியை கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ இதோடைய விளைவு எவ்வளவு பெரிய விளைவா இருக்குன்னா, இப்போ எல்லா நாடுகளும் வந்து இப்போ அணு ஆயுதத்துக்கு பின்னாடி ஆராய்ச்சிக்கு அணு ஆயுதத்தை தேடி போவாங்க. அதெல்லாம் வந்து யார் கண்ட்ரோல் பண்றது? அமெரிக்காவால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்போ நாளைக்கே வந்து இஸ்ரேலை சுத்தி இப்போ ஈஜிப்த் இருக்கும்,
ஜப்பான், சவுத் கொரியா, நார்த் கொரியா ஆல்ரெடி இருக்கு, சவுத் கொரியா, இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து அணு ஆயுதத்துக்கு போனா அப்புறம் உலகம் ஃபுல்லா எல்லா நாடுகளிலும் அணு ஆயுதம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அவங்களுடைய அந்த டெக்னாலஜி வந்து எக்ஸாஷனாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அப்படி இல்லைன்னா நீங்க ஈரானுடைய ஒரு ஏவுகணை வந்து நானே வந்து இந்த அளவுக்கு ஈரானிடம் வந்து இவ்வளோ பலம் இருக்குமா என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் ஒரு சொல்லுவாங்க, யூ நெவர் அண்டர் எஸ்டிமேட் யுவர் எனிமி அப்படின்ட்டு. ஸோ இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி ஈரானை வந்து குறைத்து மதிப்பிட்டதாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஈரான்ல இருந்து ஒரு மிசைல்ஸ் வந்து இஸ்ரேல் மீது டெல்லவிவ் மேல விழுணும்னா அது ஃபர்ஸ்ட் வந்து அங்கிருந்து மற்ற நாடுகள் ஜோர்டானோ இதெல்லாம் தாண்டி சவுதி அரேபியா தாண்டி ஜோர்டானை தாண்டி அந்த ஏர் ஸ்பேஸ்லாம் தாண்டி அதுக்கப்புறம் இஸ்ரேல் உள்ள ஐரன் டோமு இதெல்லாம் தாண்டி தான் வந்து அந்த அந்த இது வந்து விழணும். இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா ரெட்சியில் வந்து அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவங்க ரேடார்ல கனெக்ட் பண்ணி அவங்க அந்த வந்து வரக்கூடிய மிசைலை வந்து அவங்க ஏர் டிஃபென்ஸ் வந்து காலி பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் மீறி வந்து ஒரு மிசைல் வந்து டெல்லவிவ்ல ஒரு வாரமா நம்ம பார்க்குறோம் விழுந்து சேதப்படுத்திட்டு இருக்குன்னா அதுவும் நமக்கு பார்க்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் தான், இது வரைக்கும் அஃபிஷியல் சோர்ஸ்லாம் கிடையாது. அப்படின்னா இதோட அதிகமாக தான் பாதிப்புகள் வந்து இஸ்ரேல்ல இருந்திருக்குமோ தவிர இதுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஈரான் வந்து எப்பவுமே ப்ரிப்பேர்டு ஃபார் அமெரிக்கா மீது அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு வல்லரசுக்கு எதிராகத்தான் வந்து ஈரான் இருக்கிறது, அது ஒரு அணு ஆயுதம் இல்லாம. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேலன்ஸை மீட் பண்றதுக்காக இந்த மாதிரி ப்ராக்சிஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்த உடனே யார் முதல்ல வந்து அட்டாக் பண்றாங்க? ஊத்திஸ். இப்ப யூஎஸ்ல வந்து அங்க 9/11க்கு அப்புறம் அதிகப்படியாக ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி வந்து டைட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2001க்கு அப்புறம் இப்பதான் வந்து ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி வந்து டைட் பண்ணியிருக்காங்க அங்க வந்து. ஏன்னா யாராவது தீவிரவாதி தாக்குதல் நடத்தா என்ன பண்றது அப்படின்ட்டு. அது என்னன்னா அந்த ஒரு அவங்க ப்ராக்ஸி யூஸ் பண்றாங்க, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்றாங்க, தீவிரவாதி யூஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு டாக்டிக்ஸ் தான். ஒரு பவர்ஃபுல் எனிமியை வந்து வீழ்த்தணும்னா அது ஒரு டாக்டிக்ஸ். ஈரானோட பலம் என்று பார்த்தால் அவங்களுடைய அந்த ஜியோபொலிட்டிக்கல் ஜியோகிரபி அதான் அவங்களுடைய பலம். ஈரானுடைய பலம் ஜியோகிரபி. நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்கு, ரெட்சி அவங்க டாமினேட் பண்றாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அதுதான் வந்து கிட்டத்தட்ட 20% எண்ணெய் கப்பல்கள் வந்து அதெல்லாம் போய் வந்துட்டு இருக்கு, அதை வந்து டாமினேட் பண்றாங்க. அப்புறம் பாகிஸ்தானோட அவங்க பார்டர் இருக்கு, ஆப்கானிஸ்தானோட பார்டர் இருக்கு, மேல சென்ட்ரல் ஏஷியாவோட பார்டர் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து அவங்க வந்து ரஷ்யாவில் அது மத்திய கிழக்கு ஆசியாவில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி வெல் பிளேஸ்ட் கண்ட்ரி. ஜியோகிரபி தான் அவங்களுடைய பெரிய பலம். பலவீனம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் அமைப்பு சர்வாதிகாரமான ஒரு ரிலீஜியஸ் தியோக்ராட்டிக் ஸ்டேட். அது வந்து அங்கே வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக எந்த முடிவு எடுக்கப்படாது. அங்கே வந்து அங்கே இருக்கிற அந்த கொமினி அப்படின்ற அந்த அயத்துல்லாஸ் தான் முல்லாஸ் தான் வந்து அங்கே டிசைட் பண்ணுவாங்க. ஈரானே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஃபியூடல் ஃபேமிலிஸ் தான் அந்த என்டையர் கண்ட்ரியை ரன் பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய பெரிய ஜமீன்தார் மாதிரி வச்சுங்களேன், இல்லை குறுநில மன்னர்கள் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். இதெல்லாம் 1979க்கு அப்போ தான் வந்தது. அதுக்கு முன்னாடி ஈரான் வந்து ஒரு மாடர்ன் ஸ்டேட்டு தான். இது அதற்கப்புறம் தான் வந்து இந்த ரொம்ப ஒரு ரேடிகலைஸ்டு வெர்ஷனா ஈரான் வந்து மாறிச்சு. ரெண்டாவது ஈரானுடைய ஐடென்டிட்டி இன்னைக்கு என்னன்னா அந்த இஸ்லாமிய நாடுகளிலே ஒரு பவர்ஃபுல் ஷியா நாடு ஈரான். அதனாலதான் அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கிரசன்ட்னு சொல்லுவாங்க, ஆர்க் ஆஃப் கிரசன்ட் சொல்லுவாங்க. எல்லா ஷியா குரூப்பையும் வந்து அவங்க ஒன்றிணைத்து அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி வந்து யாருன்னா ஈரான். ஸோ மித்த எல்லாம் வந்து சன்னி வகையை சேர்ந்த இஸ்லாமியர்கள் இதுதான் இருக்காங்க. இப்ப ஈராக்கை பார்த்தீங்கன்னா அங்க வந்து அதிகமாக ஈரானியன் இது ஷியாவும் இருக்காங்க. சதாம் ஹுசேன் வந்து சன்னி, ஆனா அங்க மெஜாரிட்டி ஈராக்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஷியா தான் இருக்காங்க. அதனாலதான் வந்து எப்பவுமே ஈராக் போரே அதுதான் வந்தது. ஸோ அது வந்து அவங்களுடைய ஒரு பலமாக பார்க்கிறது. ரெண்டாவது அவங்களுடைய பர்சனல் என்னுடைய இன்ட்ராக்ஷன் ஈரானியன் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே சொல்றது வந்து நாங்கள் வந்து ஒரு பழங்காலத்து ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு ஏன்ஷியன் சிவிலைசேஷன். அமெரிக்காவுக்கு என்ன சிவிலைசேஷன் இருக்கு, யூரோப்பியன்ஸுக்கு என்ன நாகரிகம் இருக்கு, நாங்கள் வந்து ஒரு பழமையான ஒரு நாகரிகம் உள்ள நாகரிகத்தை சேர்ந்தவங்க, எங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கு, 300 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கான்ற நாடே கிடையாது, எங்களுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய நாங்கள் வந்து மூதாதையர்கள் வந்து சயின்டிஃபிக்கா ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க, பர்ஷியா வந்து ஒரு பெரிய இதாக இருந்திருக்கு. அப்புறம் அந்த ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கர்வம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நாங்கள் வந்து இந்த ரீஜனில் வந்து நாங்கள் ஒரு பிக் பிளேயர் அப்படின்ட்டு. ஸோ அதை அண்டர்மைன் பண்ண முடியாது.
ஸோ வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் இது வீக்னஸ். அப்புறம் அந்த இஸ்லாமிய நாடுகளில் வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு ஆதரவு வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை. அது முக்கியமா அவங்களுடைய வெளியுறவு கொள்கையினோட இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து ஈரானுடைய பலவீனமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இன்னைக்கு இஸ்ரேலோட நிலைமை என்னன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இஸ்ரேலோட நிலைமை வந்து அமெரிக்காவை சார்ந்து இருப்பதாக தான் பார்க்குறேன். அமெரிக்கா மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளை சார்ந்து தான் இருக்கிறதாக பார்க்குறேன். நம்ம இதுக்கு இவங்க 2 பேர்த்துக்கு உள்ளான பேக்ரவுண்ட், அதாவது பின்னாடி இருந்து யார் இயக்குறாங்கன்றத பார்க்கணும். ஈரானுக்கு வந்து சைனா மற்றும் ரஷ்யாவோட ஆதரவு எப்பவுமே இருக்கும். அவங்க முன்னாடி ஓப்பனா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் பின்னாடி இருந்து அவங்க எல்லா வகையான ஆதரவும் தெரிவிப்பாங்க. வெப்பன்ஸ் எல்லாம் கொடுக்கறது கூட பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யா யுக்ரைன் வார்ல கூட ஈரானுடைய ட்ரோன்ஸ் தான் வந்து அதிக லெவல்ல ரஷ்யாவுக்கு வந்து சப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் அவங்களுடைய ஆதரவு இருக்கிறது. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு வல்லரசாக இருக்காங்க. பொருளாதாரத்தையும், உலக பொருளாதாரத்தையும், வர்த்தகத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நாடுகள் வந்து ஆதிக்கத்தை வந்து செலுத்துவாங்க. இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்கும். இதில் அந்த B2 ஸ்பிரிட் பம்பர் விமானங்கள் அமெரிக்கா பயன்படுத்தியிருக்குன்னு சொன்னாங்க வந்து. ஸோ அந்த போர் விமானங்களை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது இந்த B2 இப்போ இதுல பயன்படுத்திய ரகம் விமானம் வந்து B2 ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, கிளஸ்டர் பாம்பர்னு. இந்த பாம்பர் வந்து ஒரு ஸ்டீல்த் ஏர்கிராஃப்ட். இதை வந்து நீங்க கண்காணிக்க முடியாது, ரேடார்ல வந்து நீங்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு இதோட யூனிட் வந்து யூஎஸ்ல மிசோரியில தான் அந்த யூனிட் இருக்கு. ஓப்பன் சோர்ஸ் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்கா கிட்ட வந்து ஒரு 19 to 20, 25 B2 இந்த போர் விமானம் இருப்பதாக தகவல். ஆனால் அதற்கு மேலே இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. இதுல 2 கேள்வி எழுகிறது. நான் நேற்றுல இருந்து பார்த்தது. முதல்ல வந்து இது என்ன ஸ்பெசிபிகேஷன்னா, இந்த ஏர்கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 170 அடி அந்த ரெக்கையோட அகலம், 2 பக்கம் ரெக்கை சேர்த்து 170 அடி அகலம் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 to 14 டன் எடை உள்ள ஆயுதங்களை, அது அணு ஆயுதங்களாக இருக்கட்டும், மற்ற வகையான ஆயுதங்களை வந்து தாங்கி சென்று தாக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. இது ஃபியூல் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். இது கண்டினியூஸா வந்து ஏர்போன்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து 30 hours 40 hours வந்து ஏர்போன்லேயே இருக்கும். இது எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வந்து இது சப்சோனிக் ஏர்கிராஃப்ட். இது எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அவ்வளோ எளிதாக இதை வந்து இது பண்ணி தாக்குதலை வந்து நடத்துவது என்பது ஒரு ரொம்ப கடினமான ஒன்று. இது இந்த ரகமான விமானம் வந்து இப்போ அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு. சைனா வந்து இது ஆராய்ச்சியில வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்டேயும் ஒன்று இருக்கு. இதுக்கு சரியான ஒரு ஈக்குவலன்ட் இருக்கு. பட் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ இந்த இதுல என்னன்னா, அவங்க அபிஷியல் கொடுத்த வெர்ஷன், அதாவது அமெரிக்காவுடைய ராணுவ தளபதிகள் கொடுத்த தகவல் என்னன்னா, நாங்கள் மிசோரியில இருந்து 40 மணி நேரம் பறந்து சென்று நாங்கள் ஈரானை தாக்கிவிட்டு நாங்கள் வந்து விட்டோம் அப்படின்றாங்க. மிசோரியில இருந்து ஈரான் வந்து போறதுக்கு 20 hours ஆகும் வச்சுங்களேன். 20, 40 hours வந்து தாக்குதல் நடத்திட்டு போனாங்க அப்படின்றாங்க. பட் சில தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து மிசோரியில இருந்து அமெரிக்கால இருந்து இந்த விமானங்கள் பறக்கவில்லை. இது பாகிஸ்தானில் இருந்து உள்ள ஒரு ஏர்பேஸ்ல இருந்து பறந்து சென்று தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருப்பது என்று தெரியவில்லை. ஆனால் இந்த தகவல் உண்மை இல்லை என்பதை மறுக்குவதற்கும் முடியாத ஒரு இதுதான். ஏன்னா இந்த போர்னால ஈரானுடைய என்டையர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபுல்லா மேற்கு நோக்கியே இருக்கு. இஸ்ரேல் அதை நோக்கியே இருக்கு. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, அந்த செங்கடலா இருக்கட்டும், இல்ல அந்த அங்கிருந்து இருக்கக்கூடிய அமெரிக்க போர் கப்பல்ல இருந்து வரக்கூடிய ஏவுகணையோ இல்ல இந்த B2 ஏர்கிராஃப்ட் தான் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து அங்க ரெடியா வச்சிருக்காங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். பட் கிழக்கு பகுதி, நான் சொல்றது ஈரான்ல இருந்து கிழக்கு பகுதி தான் வந்து நீங்க ஆப்கானிஸ்தான் இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு. ஸோ பின்னாடி இருந்து பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வந்ததுன்னா அவங்களால அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ்ல இருந்துகிட்டே இல்ல ஆப்கானிஸ்தானோட ஏர்பேஸ்ல இருந்துகிட்டே அவங்க அந்த ஏவுகணையை வந்து தாக்குதல் பாம்பு போட்டுட்டு கூட போக முடியும். இல்லைன்னா பறந்து வந்து பாம்பு போட்டுட்டு அவங்க திரும்பி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து இப்போ லேட்டஸ்டா ஓப்பன் சோர்ஸ்ல வந்து சில கேள்விகள் எழுந்து கொண்டு வருகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது போக போக தான் தெரியும். எப்படி தாக்குதல் நடத்தினாங்க என்று இன்னும் வெளிப்படையாக எந்த ஒரு கிளியர் பிக்சர்ஸ் தெரியாதனால நம்ம இன்னும் முடிவு வர முடியாது. பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த போர் ஆரம்பிச்ச நேரத்துல தான் வந்து பாகிஸ்தான் ராணுவ தளபதியை வந்து அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்திச்சு பேசினார். அவர் கூப்பிட்டதுக்கு காரணமே வந்து இதற்காக கூட இருக்கலாம். பாருங்கள், நாங்கள் உங்களை காப்பாற்றி விட்டோம், இந்தியாவிடமிருந்து நீங்க தாக்குதலை வந்து நாங்கள் வந்து உங்களை ஆதரவு தெரிவிக்கிறோம்,
ஆனா எனக்கு வந்து நீங்க என்ன ஆதரவு தெரிவிக்கணும். ட்ரம்ப் வந்து ஒரு பிசினஸ் மேன். அவர் வந்து ட்ரம்ப் இஸ் நாட் அ பொலிட்டிஷியன். ட்ரம்ப் வந்து ஒரு ட்ரேட் பிசினஸ் மேன். ஸோ அவர் வந்து பிசினஸ் டீல் தான், அவரோட டீல் தான். எனக்கு வந்து இந்த டீல் நாங்க வந்து தாக்குதல் நடத்தணும், எங்களுடைய B-2 வந்து அங்கிருந்து பறக்கும். ஏன்னா இது அமெரிக்கா முன்னாடியே பண்ணிருக்கு. இப்போ ஆப்கானிஸ்தான் மேல அந்த டோரா போரா மலைகள் மீது தாக்குதல் நடத்தின இதே ஏர்கிராஃப்ட் எங்கிருந்து பறந்து போச்சு? நீங்க பஷாவர் கோட்டால இருந்து தான் பறந்து இங்கிருந்து தான் போய் அங்க தாக்குதல் நடத்திட்டு. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய தாக்குதல் நடத்தக்கூடிய ஆபரேஷன் சிந்தூர்ல நூர்கான் பேஸ் வந்து அமெரிக்காவோட கண்ட்ரோல தான் இருந்தது. நூர்கான் பேஸ் பனிப்போர் கோல்டு வார் நடந்த டைம்லயும் வந்து அந்த ஏர் பேஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. யாருக்கு? அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. முதல்ல சவுதி அரேபியா இருந்தது, அப்புறம் அமெரிக்காட்ட இருந்தது. ஸோ ஒருவேளை அங்கிருந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. அமெரிக்கா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயம் தான் அவங்களுடைய சர்வைவலுக்கு, அந்த நாட்டோடைய சர்வைவல், அவங்க இருக்கக்கூடிய ராணுவத்துடைய சர்வைவலுக்கு வந்து மூணே விஷயம். ஒன்று வந்து ஆர்மி, 3Aன்னு சொல்லுவாங்க. ஆர்மி, அமெரிக்கா, அப்புறம் அல்லா. இந்த 3A வச்சு தான் பாகிஸ்தான் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்காவோட உதவி இல்லாமல் அவங்க பண்ண முடியாது. மதத்தை வச்சு தான் அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணணும். அதே மாதிரி ஆர்மி இல்லாமல் அங்கே நாடு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அமெரிக்கா அணுவாயுத கிடங்குகளை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் அதை மறுத்துருக்காங்க. எது உண்மை சார்? அவங்க சொன்னதும் உண்மை, இவங்க சொன்னதும் உண்மை. அவங்க தாக்குதல் அந்த நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியது, அந்த அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியது என்பது உண்மை. பங்கர் பஸ்டர் போட்டு உள்ள மலையை குறைந்து கொண்டு போய் வெடித்து சேதம் ஏற்படுறது உண்மைதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. பட் அது வந்து ஈரானுடைய அந்த அணு செறிவூட்டல் திறனை முற்றிலுமாக அழித்து விட்டதா, இல்லை முடங்கி விட்டதா, இல்லை அதன் மேல் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா என்றால் அது இல்லை, அதுவும் இல்லை. ஸோ இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. பட் உள்ள இருக்கிற அந்த யுரேனியம் அதன் மேல தாக்குதல் நடத்தி இருந்து அதில் ஏதாவது சேதாரம் இருந்தால் கண்டிப்பாக கதிர்வீச்சு வெளியில் வந்திருக்கும். கதிர்வீச்சு வெளியில் வரலையே, சேட்டலைட் இமேஜில் வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடலாம் கதிர்வீச்சு வந்தால். கதிர்வீச்சு வரவில்லை என்று இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி தேர்ட் பார்ட்டி அவங்களே சொல்லிட்டாங்க, இல்லை அங்கே எந்த கதிர்வீச்சும் வரல அப்படின்னு. இதுல 2 விஷயம் இது வந்து பார்க்கணும். இது அரசியல். கதிர்வீச்சில் வந்தா அமெரிக்காவுக்கு பெரிய கெட்ட பேர். அணு ஆயுத தடை ஒப்பந்த சட்டத்தில் ஒரு மெம்பர் ஸ்டேட்டா இருந்துட்டு நான் மெம்பர் ஸ்டேட் மீது எடுத்தது ஒரு வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லா. அது வந்து அமெரிக்காவுடைய ஒரு கிரெடிபிலிட்டியை வந்து கொலாப்ஸ் பண்ணும். ஸோ கதிர்வீச்சு வராத போது அமெரிக்காவுக்கு லாபம் தான். ஸோ இதுல என்னன்னா, இஸ்ரேலுடைய அழுத்தத்தின் இதோடைய வெளிப்பாடு தான் இந்த தாக்குதலாகத்தான் நான் பார்க்குறேன். அகமதி வந்து மத்திய கிழக்கில் வாழ்கிற இந்தியர்கள் ஒரு வேலை காரணமாக அங்கே தங்கி இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த போர் எந்த அளவில் பாதிக்கும்? அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பாதிப்பாக தான் இருக்கும். மறுபடியும் அவங்க போயிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈராக் வாரில் வந்து ஏகப்பட்ட இந்தியர்கள் வந்தாங்க. அப்புறம் சிரியாவில் சண்டை நடந்தப்போ, ISIS சண்டை நடந்த போகும்போது நிறைய பேர் இந்தியர்கள் வந்தாங்க, மீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. மறுபடியும் எல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க இந்தியர்கள். இதில் வந்து என்னென்னா, போர் நடந்ததுக்கப்புறம் இன்னும் வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அவங்களுக்கு. இப்போ இந்த மாதிரியான இஸ்ரேலை ஃபுல்லாக கட்டமைக்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கு தேவையான லேபர்ஸ் எங்கேருந்து வருவாங்க? UP, பீகார்ல இருந்தா போறாங்க. அதான் UP கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். இஸ்ரேல் கவர்மெண்ட்டே கேட்கறாங்க, எங்களுக்கு 25,000 பேர் அனுப்புங்க, நாங்க 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ ரெடியா இருக்காங்க. கவர்மெண்ட்டே அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல இங்கிருந்து அனுப்புறாங்க. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. இந்த போர்ல இருந்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சவுத் ஏசியா, தெற்காசியால தான் நம்மளுடைய ஆதிக்கம் இருக்கிறது. மத்திய கிழக்கு ஆசியால வந்து அந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி பொருளாதார இதாக இருக்கு, ஸ்டேக் தான் இருக்கு. பட் மற்றபடி பொலிட்டிக்கலா எதுவும் இல்லை. நமக்கு கற்றுக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இல்லை. நம்ம பார்க்கணும் எப்படி வந்து இந்த ஐரன் டோம் சிஸ்டமாக இருக்கட்டும், இந்த டெக்னாலஜிலாம் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவது, போரில் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு போரை வந்து இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரே வந்து நம்ம சொல்லிட்டோம், ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியல, தொடர்ந்து தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஓப்பன் எண்டடாக விட்டுருக்கோம். பட் சீஸ்ஃபயர் இருக்குது, டெம்பரரியாக ஒரு சீஸ்ஃபயர் இருக்குது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதே ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சுங்களா, அவங்க அடிக்க இவங்க அடிக்கின்றா, இது ஃபுல் ஃபிளெஜ்டாக போனால் இன்னொரு பாதி சிட்டிஸ் வந்து நம்ம இழந்திருப்போம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தலைவர்.